ஓகே, இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் நம்பர் 31க்கான மேக்ஸ் கரெக்ஷன் பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ். நம்ம கொடுத்துருக்கிற இந்த டயக்ராமில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணலாம். இனிஷியலாக எப்படி கவுண்ட் பண்ணணும்னா, உள்ள இருக்கக்கூடிய குட்டி குட்டி ட்ரையாங்கிள் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. இது 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? ஸ்மால் ட்ரையாங்கிளாக கவர் பண்ணும்போது எனக்கு 8 ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் எப்படி நான் வந்து எடுத்துக்க போறேன் அப்படின்னா பாருங்க, ரெண்டு ரெண்டா கவர் பண்ணும். ஸோ ரெண்டு ரெண்டா கவர் பண்ணுவோம் பாருங்க, இந்த 1ஐயும் 2ஐயும் கவர் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அப்போ 9 ஆச்சா? இப்போ இது பாருங்க, 3ஐயும் 4ஐயும் கவர் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் 10 ஆச்சா? 5ஐயும் 6ஐயும் கவர் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் 11 ஆச்சு. அடுத்தது 7ஐயும் 8ஐயும் கவர் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் 12 ஆச்சு. ஸோ இது வரைக்கும் 12 ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ட்ரையாங்கிள் நான் எப்படி ஃபார்ம் பண்ண போறேன்னா, 12 ட்ரையாங்கிள் வந்துருச்சுல்ல, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்றேன்னு பாருங்க. பெரிய ட்ரையாங்கிள் இப்படி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1 2 7 8 இந்த 4 ட்ரையாங்கிளை கவர் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 13 ஆச்சா? அதே மாதிரி கீழே நீங்க போடும்போது இப்படி போடணும். அதாவது 3 4 5 6 கவர் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, 14 ஆச்சு. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ண போறேன்னா பாருங்க, இப்படி கிராஸா இந்த இருக்கா. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், 1 2 3 4 கவர் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்ல நமக்கு இங்க 5 6 7 8 கவர் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஆல்ரெடி ஒரு 14 இருந்தது, இப்போ ஒரு 2 16 ஆச்சு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மொத்தம் 16 ட்ரையாங்கிள் அவங்க கொடுத்த டயக்ராம்ல இருந்து நம்மளால மேக் பண்ண முடியும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. an equilateral triangle is ஒரு சமபக்க முக்கோணமானது என்னன்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, அது ஒரு ஸ்கலின் ட்ரையாங்கிளா, அல்லது அது ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு சமபக்க முக்கோணம் அப்படின்னா தெரியும், ஒரு சமபக்க முக்கோணத்துக்கு கண்டிப்பா 3 பக்கமும் எப்படித்தான் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ 3 பக்கமும் ஈக்குவலா இருக்குன்னா கண்டிப்பா 3 ஆங்கிளும் சேமா இருக்கும். அப்போ நீங்க எந்த சமபக்க முக்கோணத்தை எடுத்தாலும் அதனுடைய 3 கோணங்கள் வந்து எக்ஸாக்டா எவ்வளவுதான் இருக்கும், 60 டிகிரி தான் இருக்கும். புரியுதா? ஒரு சமபக்க முக்கோணத்தின் 3 கோணங்கள் எப்பவுமே 60 டிகிரி தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லலாம். அப்ப அப்டியூஸ் ஆங்கிள் என்ன அர்த்தம், விரிகோணம் முக்கோணம். நமக்கு மூணுமே விரிகோணம் கிடையாது, மூணுமே குறுங்கோணம் தான். அப்ப எப்பவுமே ஒரு சமபக்க முக்கோணமானது என்ன முக்கோணமா தான் இருக்கும், ஒரு குறுங்கோண முக்கோணமா தான் இருக்கும். அதாவது இங்கிலீஷ்லன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். ஏன்னா 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரிங்கிறது ஒரு குறுங்கோணம் தான். குறுங்கோணம்னா என்ன ஆக்சுவலா, எதை நம்ம குறுங்கோணம்னு சொல்லுவோம், தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரிக்கு கீழே இருக்கணும், அதே நேரத்துல 0க்கு மேல இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த இன்டர்வல்ல இருக்கும்போது அதை குறுங்கோணம் சொல்லுவோம். அப்போ 3 ஆங்கிளுமே 60 டிகிரி இருக்குன்னா 0க்கு 90க்கும் நடுவுல தான் 60 டிகிரி இருக்கு. ஸோ அப்போ 60 டிகிரி இஸ் அ குறுங்கோணம், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் இன் த ஃபாலோயிங் நம்பர் பேட்டர்ன். 10 20 என்ன இருக்கு, டபுள் ஆயிருக்கு. அடுத்து 20 40 ஆயிருக்கு, 40 80 ஆயிருக்கு. அப்ப 80க்கு அப்புறம் என்ன வரும், 160 வரும். அடுத்து 160 டபுள் ஆகி 320, 320 டபுள் ஆகி 640. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கீழே பாருங்க, in an examination a student score 4 marks for every correct answer and loses 1 mark for every wrong answer if he answers 60 questions in all and got 130 marks. Find the number of questions he answered correctly. அதாவது ஒரு தேர்வில் மாணவர் எழுதும் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 4 மார்க் கொடுக்குறாங்க. மேலும் தவறான விடை நீங்க தப்பா போட்டீங்கன்னா ஒரு மதிப்பெண் நெகட்டிவா போயிடும், ஒரு மதிப்பெண் குறைச்சிருவாங்க. அப்ப அந்த தேர்வுல வந்து மொத்தம் 60 வினாக்களை அட்டன் பண்ணியிருக்கிறாரு. 60 வினாக்களுக்கு விடை எழுதி டோட்டலா எவ்வளவு மார்க்னா 130 மார்க் பெற்றிருக்கிறாரு. அப்போ எத்தனை கரெக்டான வினாக்களுக்கு, அதாவது எத்தனை வினாக்களுக்கு வந்து அவர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப இந்த கொஸ்டினை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்க வந்து த்ரூ ஆப்ஷன் போறது பெட்டரா இருக்கும். ஓகேவா? நமக்கு எப்படி கொடுத்துட்டாங்க, மொத்தம் 60 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, டோட்டலா எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 60 கொஸ்டின் சொல்லியாச்சு. கரெக்டா எழுதுனா 4 மார்க், தப்பா எழுதுனா -1 மார்க். ஸோ இப்போ ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். மொதல் ஆப்ஷன் படி அவங்க என்ன கேட்கறாங்க, எத்தனை கொஸ்டின் கரெக்டா பண்ணாங்கன்னு தானே ஆன்சர் கேட்கறாங்க. அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி எடுக்கும்போது அவர் ஒருவேளை 60 கொஸ்டின்ல 35 கொஸ்டின் கரெக்டா போட்டாருன்னு வச்சுப்போம். அப்ப எத்தனை கொஸ்டின் தப்பா போட்டிருப்பாரு, 60ல 35 போச்சுதுன்னா எவ்வளவு பேலன்ஸ், 25 கொஸ்டின் தப்பா போட்டிருப்பாரு. இப்ப இதுக்கு நான் மார்க் கொடுத்து பாக்குறேன். அப்ப 35 கொஸ்டின் கரெக்ட்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கா, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்னா 35 × 4 எவ்வளவு வரும், 70, 140 மார்க் வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ 35 கரெக்டான கொஸ்டினுக்கு 140 மார்க் வந்திருக்கும். 25 கொஸ்டின் தப்பா போட்டிருக்காருல்ல, அப்போ தப்பான கொஸ்டினுக்கு என்ன பண்ணும், ஒரு மார்க்கை நான் லெஸ் பண்ணும். அப்ப இன்டூ -1ன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் குறையும். அப்ப 25 கொஸ்டின் தப்பா போட்டா எவ்வளவு மார்க் குறையும்,
25 மார்க் குறையும். ஸோ -25. அப்போ மொத்தமா பார்க்கும்போது 140 கரெக்டா போட்ட கொஸ்டின். தப்பா போட்ட கொஸ்டினுக்கு ஒரு -25 போயிடுச்சு. அப்போ ஓவராலா 140ல இருந்து 25 மைனஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும் ஃபைனலா? 115 மார்க் கிடைக்கும். ஆனா இங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? 130 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன தெரிஞ்சு போச்சு? ஏ ஆப்ஷன் தப்பு. ஓகேங்களா? 35 எடுத்து பண்ணும்போது எனக்கு 130 மார்க் வரல. அப்ப நான் உடனே அடுத்து என்ன பண்ணணும்? ஆப்ஷன் பி எடுத்து செக் பண்ண போறேன். ஸோ பிக்கு அதே மாதிரி தான் பாருங்க. பில என்ன சொல்லியிருக்காங்க? 38 கொஸ்டின் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப 60ல கரெக்டான கொஸ்டின் எவ்வளோ? 38. அப்ப தப்பான கொஸ்டின் என்னவா இருக்கும்? 22 கொஸ்டின் தப்பா இருக்கும். சரி, ஓகே. 38 கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 4 மார்க் கொடுக்கணுமா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 38 × 4 போடும்போது அப்ப கரெக்டான கொஸ்டினுக்கு மட்டும் 152 மார்க் எடுத்திருப்பாரு. தப்பான கொஸ்டினுக்கு ஒரு மார்க் லெஸ் பண்ணலாம். அப்ப 22 கொஸ்டின் தப்பா போட்டிருக்காருன்னா 22 மார்க் அவருக்கு குறையும். ஓகேவா? அப்போ கரெக்டா போட்டதுக்கு 152, அதுல நெகட்டிவ் மார்க் ஒரு 22 மைனஸ் பண்ணிட்டேன்னா 152 மைனஸ் 22, அப்ப எவ்வளவு மார்க் எடுத்திருப்பாரு? 130 மார்க் எடுத்திருப்பாரு. இவங்க என்ன சொன்னாங்க? 130 தானே சொன்னாங்க. அப்ப எனக்கு ஆப்ஷன் பி வச்சு நான் சால்வ் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா 130 மார்க் கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னதான்? 38 தான். இதை நார்மலா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. நீங்க த்ரூ ஆப்ஷன்ல இருந்து போகும்போது இதுக்கான ஆன்சரை உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்த கேள்வி பாருங்க. The cost of decorating the circumference of a circular lawn of a house at the rate of rupees 55 per meter square is 16,940. What is the radius of the lawn? ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க ஒரு மீட்டருக்கு 55 ரூபா செலவு பண்றாங்க. அப்படி மொத்தம் 16,940 ரூபா செலவாகுது. அதன் ஆரம் என்னன்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப வட்ட வடிவ புல்வெளியின் சுற்றளவை தான் இது பண்றாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ், அதை சுத்தி. அப்ப அந்த இடத்துல நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்ப வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. 2 × பைக்கு பதிலாக 22/7 இன்டூ ரேடியஸ் நமக்கு தெரியாது. அப்ப இதுதான் மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ இந்த மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் எப்படி ரேட் கொடுத்துருக்காங்க? ஒரு மீட்டருக்கு 55 ரூபாயா. அப்ப டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸை நீங்க 55ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமா ஆகக்கூடிய தொகை கிடைக்கும். அதுதான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 16,940. அவ்வளவுதான். இந்த ஒரே ஸ்டெப் தான். 2πr சுற்றளவு இன்ட்டு ஒரு மீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு போடும்போது எனக்கு மொத்த செலவு கிடைக்கும். சரியா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும். இப்போ 11 5s are 15. சரி, 11 5s are 55. 3 5s are 15. அடுத்தது 3 5s are 15னா பேலன்ஸ் 1 இருக்குமா? மறுபடியும் 3 5s are 15, பேலன்ஸ் 4 இருக்கும். அப்போ 4 இருக்குன்னா 8 5s are 40, பேலன்ஸ் ஒரு 4 இருக்கும். மறுபடியும் 8 5s are 40. இப்போ அடுத்த 11 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 3 11s are 33. அடுத்த 8 போகாது. ஸோ 0 போட்டு 8 11s are 88ன்னு போட்டுக்கலாம். அடுத்த 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 154. ஆமா, 154. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எகெயின் வந்து நம்ம இதை வந்து 2 டேபிள்லேயே போடும். ஸோ 11 டேபிள்ல 2 டேபிள்னா 11 2s are 22. இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 டேபிள்ல போடும்போது 7 2s are 14, 7 2s are 14 again. அடுத்த மறுபடியும் 11 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 7 டைம்ஸ் வரும். ஸோ ஃபைனலா r ஈக்குவல் டு, இங்க டினாமினேட்டர்ல ஒரு 7 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு. ஸோ ரெண்டு மல்டிப்ளை ஆயிடுமா? 7 7s are 49 மீட்டர். இதுதான் கொஸ்டினுக்கான ஆன்சர். நமக்கு கேட்டது அவங்க ஆரம், ரேடியஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 49 மீட்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட். இதுல பாருங்க, a cricket team won 70 matches during a year and lost 28 matches and no results for 2 matches. அப்ப பாருங்க, வின் பண்ணது 70 மேட்ச், சரியா? தோத்தது 28 மேட்ச். அதே இதுல நோ ரிசல்ட். ஓகேங்களா? நோ ரிசல்ட் என்ன அர்த்தம்? மேட்ச் டை ஆயிருக்கும், இல்லைன்னா மேட்ச் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்காது. அந்த மாதிரி இருந்தது வந்து 2 மேட்ச். இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த மேட்சஸ் தே ஒன். அப்போ வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வின்னிங் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எவ்வளோ மேட்ச் வின் பண்ணாங்க 70 டிவைடட் பை எவ்வளோ மேட்ச் விளாடினாங்க. விளாடின எல்லா மேட்சும் கவுண்ட்ல எடுத்துக்கணும். பாருங்க, 70 28 அப்புறம் ஒரு 2, மொத்தம் எத்தனை மேட்ச் விளாண்டுருக்காங்க? 100 மேட்ச் விளாண்டுருக்காங்க. ஸோ 100 வந்து டினாமினேட்டர்ல இன்டூ 100. புரியுதா? மேல எத்தனை மேட்ச் வின் பண்ணாங்க, கீழே டோட்டலா எத்தனை மேட்ச் விளாண்டாங்க, இன்டூ 100 போடும்போது எனக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கிடைக்கும். 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். இப்போ உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ? 70%. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இதுல பாருங்க, in a rectangular field which measures 15 meter and 8 meter, cows are tied with a rope of length 3 meter at the four corner of the field and also at the center. Find the area of the field where no cows can grass.
பையோட வேல்யூ 3.14 எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு செவ்வக வடிவ நிலம், நான் டயக்ராம் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? இது மாதிரி ஒரு செவ்வக வடிவ நிலம் இருக்கு. இந்த செவ்வக வடிவ நிலத்தோட நீளம் வந்து 15 மீட்டர், அகலம் வந்து எவ்வளவா 8 மீட்டர். ஓகேவா? இதோட 4 மூலையில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பசுவை கட்டி போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? செவ்வக நிலத்தின் 4 மூலைகளிலும் அதன் நடுவுல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பசுவை கட்டி போட்டிருக்காங்க. சரி, இந்த பசுவை கட்டி போட்டிருக்காங்கல்ல, இந்த கட்டின கயிறோட நீளம் வந்து 3 மீட்டர் நீளமுள்ள கயிறால அந்த 4 பசுவையும் கட்டி போட்டிருக்காங்க. சரி, 5 பசு மொத்தம். இந்த 4 கார்னர்லயும் ஒரு பசு, அப்ப சென்டர்ல ஒரு பசு, மொத்தம் 5 பசு இருக்கு. இந்த 5 பசு என்ன பண்ணும்னா இந்த லான்ல அதெல்லாம் முடிஞ்ச பகுதியெல்லாம் மேய்ஞ்சு விட்டுரும். அப்ப மேய்ஞ்சது போக மேயாத அந்த பகுதியின் பரப்பளவு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. பாருங்க, இப்ப நான் எப்படி இதை சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல ஒரு கவ்வ கட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லான்குள்ளதான் எனக்கு புல்வெளி இருக்கு. இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 மீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது மொத்தமா எவ்வளோ, இது மொத்தமா 8 மீட்டர் இருக்கு. அப்போ அந்த கவ்வு என்ன பண்ணும், கயிறு 3 மீட்டர் இருக்குன்னா அப்ப இதுல இருந்து கரெக்டா 3 மீட்டர் இப்படி இந்த மாதிரி கயிறு தானே, அப்போ கரெக்டா ஒரு கர்வு மாதிரி வரும். அதாவது இது பாக்குறதுக்கு எப்படின்னா ஒரு கால்வட்டம் மாதிரி இந்த பரப்பை மட்டும் என்ன பண்ணிரும், மேய்ஞ்சு விட்டுட்டு போயிடும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த அளவு எவ்வளோ, 3 மீட்டரா இருக்கும். சரியா? இந்த கால்வட்டத்தின் ஆரம் தான் எவ்வளோ, 3 மீட்டர். அதே மாதிரிதான் இங்க இந்த பக்கமும் என்ன பண்ணிடும், இந்த பக்கத்தை ஃபுல்லா மேய்ஞ்சிட்டு போயிடும். இது எவ்வளோ, 3. ஸோ சேம் இந்த கார்னர்ல கட்டினது என்ன பண்ணும், இந்த பக்கத்துல கரெக்டா ஒரு கால்வட்ட வடிவில் மேய்ஞ்சிட்டு போயிடும். சரியா? ஸோ 3. அடுத்த பாருங்க, இந்த பக்கத்துல அதே தான். ஸோ வந்து ரோப்போட லென்த் வந்து 3 இருக்கிறதுனால 3 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல ஒரு 4 கால்வட்டம் வந்து கார்னர்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அது மேய்ஞ்ச பகுதி இல்லையா? அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சென்டர்லயும் ஒரு பசுவை கட்டி போட்டோம். அப்ப அந்த சென்டர்ல கட்டி போட்டதுனால அது மொத்தமா ஒரு சர்க்கிள், ஓகேங்களா, வட்ட வடிவில் அந்த நிலத்துல இருக்கக்கூடிய பொருட்களை மேய்ஞ்சிருக்கும். ஓகேவா? இப்ப இதுவும் மேய்ஞ்ச பகுதி. இப்ப நான் இதுல என்ன பண்ணிருக்கேன், ஷேட் பண்ணதுங்கிறது மேய்ஞ்ச பகுதி. அவங்க என்ன கேட்கறாங்க, இந்த ஷேட் பண்ணாம இருக்குல்ல, இந்த மேயாத பகுதியோட பரப்பளவு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மேயாத பகுதியோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த செவ்வகத்தோட பரப்பளவுல இருந்து அந்த மேய்ஞ்ச பகுதியோட பரப்பளவை மைனஸ் பண்ணிட்டா போதும். இப்ப மொத்த செவ்வகத்தோட பரப்பளவுனா என்ன, நீளம் இன்ட்டு அகலம் எவ்வளவு வருது, 15 பெருக்கல் 8. இதுல இருந்து எதை மைனஸ் பண்ண போறீங்க, இந்த மேய்ஞ்சிட்டு போன இடத்தெல்லாம் மைனஸ் பண்ண போறீங்க. அப்ப மேய்ஞ்சிட்டு போன இடம்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இங்க வந்து 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்டம், 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்டம், 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்டம். அப்போ கால்வட்டம் எனக்கு மொத்தம் 4 கால்வட்டம் இருக்கு, 4க்குமே 3 சென்டிமீட்டர் அப்படிதாங்கிறப்போ இந்த 4 கால்வட்டத்தை இணைச்சா அது என்ன ஆயிடும், ஒரு முழு வட்டமா மாறிடுமா? அப்ப இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த 4 கால்வட்டத்தையும் சேர்த்து அதை ஒரே முழுவட்டமா 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள முழுவட்டமா வச்சுக்கலாம். அது போக சென்டர்ல ஒரு 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு முழுவட்டம் இருக்கு. ஆக மொத்தம் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 2 முழுவட்டத்தோட பரப்பளவு தான் பசு வந்து மேய்ஞ்சிருக்கும். அப்ப அந்த மேய்ஞ்ச பகுதியில இருந்து நான் மைனஸ் பண்ண போறேன். இது என்னது, 2 வட்டத்தின் பரப்பளவு, அந்த வட்டத்திற்கான ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர். சரியா? ஸோ அப்ப 2 πr ஸ்கொயரா, பைக்கு பதிலா என்ன போட்டுக்கணும், 3.14. புரியுதா? இந்த 2 எதுக்கு போறேன்னா 2 வட்டம், நார்மலா வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா πr ஸ்கொயர், ஆர் எவ்வளோ 3, அப்ப 3 ஸ்கொயர் எவ்வளோ 9. அவ்வளவுதாங்க. இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி போட்டா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 15ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வருதுன்னா 120 வருது. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா 3.14, அப்புறம் இந்த 3.14 வேற இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, 9 இருக்கு, 2 9s are 18. இது 18ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 56.52 கிடைக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கணும், இதுல இருந்து 120ல இருந்து 56.52 மைனஸ் பண்ணீங்கன்னா 63.48 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது, அந்த பசுவானது மேயாம மிச்சம் வச்சிருக்கக்கூடிய பகுதி. சரியா? மொத்தம் செவ்வகத்தின் பரப்பளவுல இருந்து மேய்ஞ்ச நிலப்பகுதியின் பரப்பளவு மட்டும் மைனஸ் பண்ணும்போது மேயாத நிலப்பகுதியின் பரப்பளவு எனக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த கேள்வி கீழே பாருங்க. if 3 candidates A, B and C is a school election, if 3 candidates participated, என்ன அதாவது என்னன்னா, ஒரு ஸ்கூல் எலெக்ஷன் இருக்கு, அதுல ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்க வாங்கின ஓட் வந்து கொடுத்துருக்காங்க 153, 245 and 102. என்ன கேக்குறாங்க, the percentage of the votes of the winner, வின் பண்ணவர் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இதுல யார் வின் பண்ணிருப்பா, ஏக்கு 153 ஓட்டு, பிக்கு 245 ஓட்டு, சிக்கு வந்து 102 ஓட்டு. இப்போ ஓட் கம்பாரிசன்ல பார்க்கும்போது
வின் பண்ணது யாரு தான்? பி தான். இப்போ பியோட ஓட் பர்சன்டேஜ், ஓகேங்களா? ஓட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? பி எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு? 245. அதை நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. டினாமினேட்டர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மொத்தமா 3 பேருக்கு சேர்த்து டோட்டலா எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு, சரியா? 245, அப்புறம் ஒரு 153, அதுக்கப்புறமேட்டு ஒரு 102. ஸோ இது எல்லாம் சேர்த்து இந்த மூணையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 500 கிடைக்குது, சரியா? இப்போ 500ங்கிறது டோட்டல் ஓட்டு, 245ங்கிறது வின் பண்ண அந்த பி வாங்கின ஓட்டு. இதை பர்சன்டேஜா மாத்துறதுக்காக இன்டூ 100. அப்போ இந்த 00க்கு இந்த 100 கேன்சல் ஆயிடும். அகைன் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 5 table of 4 5s are 20, 9 5s are 45. So question can answer is option B, 49%. Clear? 49%. Next. இதில் பாருங்க, the population of a town is increasing at the rate of 6% per annum. It was 2,38,765 in the year 2018. Find the population in the year 2016 and 2020. 2016 எப்படி இருந்தது, 2020 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கு வந்து எப்போ கொடுத்துருக்காங்க? 2018 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினை 2 விதமா பண்ணுவோம், சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா 2020 என்னங்கிறத கண்டுபிடிக்க போறேன். 2020 கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 2018 எவ்வளவு பாப்புலேஷன் இருந்திருக்கு? 2,38,765 இருந்திருக்கு. ஓகே, ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது? 6% இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப ஆக்சுவலா இது வந்து 2018 இருக்குன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 வருஷம் கடந்து போறீங்க, ஃபியூச்சருக்கு போறீங்க, ஓகேவா? 2016ல இருந்து 18க்கு போறீங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து எவ்வளவு? 6% இன்க்ரீஸ் ஆகுதா? அதனால இன்டூ 106/100 இன்டூ 106/100. ஜஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணி போட்டா போதும், ஓகேவா? 238765 கூட என்ன பண்றோம்? 106/100 இன்டூ 106/100 போடும்போது எவ்வளவு ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்க்கணும், சரியா? சரி, எப்படி போடலாம்னு பாருங்க. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 2,68,276 பாயிண்ட் சம்திங்ல கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இது முழு நம்பரா கிடைக்காது, பாயிண்ட்ல தான் கிடைக்குது. பாயிண்ட்ல கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்ராக்சிமேட்டா 2,68,276 சொல்லி வச்சுக்கலாம். ஆனா இது எந்த வருஷத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2020 கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா? சோ இதே மாதிரி என்ன பண்ணணும்? 2016க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப 2016க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இப்ப எது தெரியும்? எது கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 2018 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 16ல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்றேன்? 16ல என்ன இருந்ததோ அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்ப 2 வருஷம் ஆயிருக்கா? ஒவ்வொரு வருஷமும் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? சோ 106/100 இன்டூ 106/100 இன்க்ரீஸ் ஆகி, புரியுதா? 2016ல நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்போ 2017 18, இந்த 18ல வந்து எவ்வளவு வந்து நிக்குது? 2,38,765 வந்து நிக்குது. சோ இங்க வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எக்ஸ கால்குலேட் பண்றதுக்கு இந்த 106/100 இந்த 106/100 அப்படியே ரைட் சைடு கொண்டு போட்டீங்கன்னா அது எப்படி மாறிடும்? 100/106 இன்டூ 100/106 மாறும், ஓகேவா? இது எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த 2,38,765 200ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், சரியா? 200ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 106ஆல டிவைட் பண்றோம், எகெயின் வந்து 106ஆல டிவைட் பண்றோம். இப்படி நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 2,12,500 அந்த எக்ஸோட மதிப்பு கிடைக்கும், சரியா? அப்ப பாருங்க, ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது எனக்கு 2016 ஃபர்ஸ்ட் வரணும், 2020 ரெண்டாவது வரணும். அப்ப 2016ல எவ்வளவு இருந்திருக்கு? 2,12,500. ஸோ ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் 2,12,500 இருக்கு. அதே மாதிரி ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு 2,12,500 வச்சாங்கன்னா அடுத்தது பாருங்க, 2020ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 268276. அப்ப எனக்கு அப்ராக்சிமேட்டா 268276 தான் கிடைக்குது. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்மளால கிளியரா வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்த பாருங்க, a 20 feet ladder leans against a wall at a height of 16 feet from the ground. How far is the base of the ladder from the wall? இது வந்து ஒரு நார்மலான கொஸ்டின் தான். இது செவருன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த செவரு மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஏணிய சாத்தி வச்சிருக்காங்க. சுவர் மேல ஒரு ஏணிய சாத்தி வச்சிருப்பாங்க. சுவர்னா நமக்கு கரெக்டா தளத்துக்கு 90 டிகிரி இருக்கும். இது மேலதான் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஏணிய சாத்தி வச்சிருக்காங்க. இந்த ஏணியோட நீளம் வந்து எவ்வளவா? 20 அடியா, 20 feet. அதே மாதிரி தரையில இருந்து 16 அடி உயரத்தில் சுவரனை தொடுமாறு. அப்போ இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட் எவ்வளவா? 16 அடி, புரியுதா? இந்த ஏணி தரையில இருந்து
16 மீட்டர் சாரி 16 அடி உயரத்துல சுவரை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன கேட்கறாங்க? சுவரில் இருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. சரியா? இங்க நான் பெர்பெண்டிகுலரா போட்டிருக்கேன்ல, இதுதான் வால். சரியா? பெர்பெண்டிகுலரா போட்டிருக்கக்கூடிய இதுதான் வாலு. இப்படி சரிச்சு வச்சிருக்கேன் இல்லையா? இதுதான் என்னது? ஏணி, லேடர். ஓகே. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எக்ஸ். அப்ப இது வந்து கண்டிப்பா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரிஞ்சு போச்சு. ஒரு சுவர் மேல நீங்க ஒரு ஏணியை போடுறீங்கன்னா அந்த சுவர் இந்த இருக்கு இல்லையா? இந்த சுவர் இந்த தளம் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு 90 டிகிரில இருக்குன்னு அர்த்தம். சரியா? இது மேல லேடர் போட்டிருக்கேன். அப்ப எனக்கு வந்து ஹைப்போடெனியஸ் இருக்கு. அது போக ஹைட் இருக்கு. என்ன வேணும்? பேஸ் வேணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பித்தகோரஸ் தியரம் படி என்னது? அடிப்பக்கம் ஸ்கொயர். அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி பர்பண்டிகுலர் ஸ்கொயர் 16 ஸ்கொயர்னு இருக்கா? 16 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு? 256 ஈக்குவல் டு ஹைப்போடெனிஸோட ஸ்கொயர். ஹைப்போடெனிஸ் எவ்வளவு இருக்கு? 20 இருக்கு. ஸ்கொயர் பண்ண எவ்வளோ? 400. ஸோ ஃபைனலி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400ல இருந்து 256 கழிச்சா எவ்வளோ? 144. ஸோ ஃபைனலி எக்ஸ் ஈக்குவல் டு 12 ஃபீட் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 12 அடி. கிளியரா? ஈஸியான கொஸ்டின் தான். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின். அடுத்தது ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. In a class there are 26 boys and 15 girls. The teachers want to select a boy or a girl to represent a quiz competition. In how many ways can the teacher make this selection? பள்ளிகளுக்கு இடையான வினாடி வினா போட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுக்க 26 மாணவர்கள் மற்றும் 15 மாணவிகளுக்கு ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார் எனில் இவர்களிலிருந்து ஒருவரை ஆசிரியர் தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளது? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது பெர்முடேஷன் காம்பினேஷனுக்கு கீழே வரும். நமக்கு வந்து 26 பாய்ஸ் 15 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. இவங்கல இருந்து ஒரு பாய் அல்லது ஒரு கேர்ள். ஓகேவா? இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. எ பாய் ஆர் எ கேர்ள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பையனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எத்தனை வழி? எத்தனை பையன் இருக்கிறாங்க? 26 பாய்ஸ் இருக்கிறாங்க. 26 பாய்ஸ்ல இருந்து நீங்க ஒரே ஒரு பாயை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 26 சான்சஸ் இருக்கும். அப்படிதானே? ஏன்னா இந்த 26ல யாருனாலும் நீங்க எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு பையனை மட்டும் ஒரு பையனை சூஸ் பண்றதுக்கு மொத்தம் 26 சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா? லாஜிக்கல் ஆபரேஷன் படி ஆர்னு வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும். அதே ஆண்ட்னு வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஆர்னா பிளஸ், ஆண்ட்னா மல்டிபிளிகேஷன். இந்த இடத்துல ஆர் இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கலாம்? பிளஸ். இப்ப அடுத்து என்ன பண்ணும்? ஒரு கேர்ளை சூஸ் பண்ணும். அப்போ ஒரு கேர்ள் சூஸ் பண்ணணும்னா இந்த 15 கேர்ள்ஸ்ல இருந்தா ஒரு கேர்ளை சூஸ் பண்ணும். இப்ப நமக்கு ஒரு கேர்ளை சூஸ் பண்றதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு? 15 வாய்ப்பு இருக்கு. ஸோ 26 பிளஸ் 15 மொத்தம் எவ்வளோ? 41 வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 41. கிளியரா? சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கீழே பாருங்க. The sum of a 2-digit number and the number formed by interchanging the digits is 110. If 10 is subtracted from the first number, the new number is 4 more than 5 times the sum of the digits of the first number. Find the first number. இப்போ ஏதோ ஒரு நம்பரை கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, the sum of the 2-digit number and the number formed by interchanging the digit is 110. அப்ப நமக்கு அது என்ன நம்பர் தெரியாது. ஸோ நான் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஒருவேளை 46 ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ 46ஐயும் இதோட டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 64 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது பாருங்க. 46ஐயும் 64ஐயும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது? 110 வருது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 110 தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் 10 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்பர். அதாவது இந்த 46ல இருந்து 10 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 36 கிடைக்கும். ஓகேங்களா? இஃப் 10 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நம்பர், த நியூ நம்பர், அதாவது இந்த நியூ நம்பர் இவங்க கொடுத்த ஆன்சர்ல இருந்து 10 கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூ நம்பர் இருக்கு இல்லையா? இது எப்படி இருக்கும்னா 4 more than 5 times the sum of the digit of the first number. அதாவது எப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த 46 இருக்குல்ல, 46ல சம் ஆஃப் த டிஜிட் எவ்வளவு வருது? 4 6. சம் ஆஃப் த டிஜிட் எவ்வளவு வருது? 10. இதை வந்து என்ன பண்ணுமா? 5 டைம்ஸ் பண்ணுமா? இதை 5 டைம்ஸ் பண்ணி இது கூட ஒரு 4 ஆட் பண்ணா எனக்கு இந்த 36 கிடைக்கணும். புரியுதா? உங்களுக்கு என்ன நம்பர் ஆன்சரா இருக்கோ அதோட சம் ஆஃப் த டிஜிட்டை நீங்க பண்ணி அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கூட என்ன பண்ணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணி அது கூட 4 கூட்டும் போது உங்களுக்கு இந்த 36 கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, 10 × 5 50, 54ன்னு வருது. இங்க எனக்கு எவ்வளவு வருது? 54 வருது. இங்க ஆனா என்ன இருக்கு? 36 இருக்கு. ஸோ ரெண்டு மேட்ச் ஆகல. அப்ப 46 ஆன்சர் கிடையாது. சரியா? இப்ப அடுத்து என்ன செக் பண்ணி பார்க்கணும்? 64 வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அப்ப 64
அந்த டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன வரும் 46 66 44 கூட்டினா 110. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லி பாக்குறதுக்கு 64 இருக்கு இல்லையா, 64ல இருந்து 10 கழிங்க, எவ்வளவு வரும்? 64ல 10 கழிச்சா 54. சரி, 64ல 10 கழிச்சா 54. இப்ப 64 இருக்கக்கூடிய சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எவ்வளவு? 10. இது 5ஆல பெருக்கி இது கூட 4 கூட்டினா எனக்கு 54க்கு ஈக்குவல் ஆகணும். ஆகுதா? 10 × 5 50, 50 + 4 54. அப்ப இங்க 54 வருது, எனக்கு இதுல இருந்து 10 குறைச்சல் 54 வருது. சோ ரெண்டு பக்கம் மேட்ச் ஆகுது. சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 64ன்னு சொல்லி நம்ம போடலாம். அப்ப செகண்ட் ஆப்ஷன் எடுக்கும் போது அவங்க சொன்ன ரெண்டு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இந்த பேசிக்ல கொஸ்டின் கொடுக்கும்போது நீங்க வந்து சும்மா உட்காந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்க டைரக்டா ஆப்ஷனை வச்சு உங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றத்தையும் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த கண்டிஷன் எல்லாம் எந்த ஆப்ஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை நம்ம ஆன்சரா போட்டுட்டு போயிடலாம். கிளியரா? சோ முக்கியமான மாடல் தெளிவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் இரு சம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. அதாவது in a triangle point of concurrence of 3 angle bisector. இது ஜியோமெட்ரியில வரும். ஓகேங்களா? ஆங்கிள் பைசெக்டார் ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள் பைசெக்டார் வரையலாம். அந்த 3 ஆங்கிள் பைசெக்டாரும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன் சென்டர், உள்வட்ட மையம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது வந்து தியரி மாதிரி கொஸ்டின் தான். இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார் இஸ் இன் சென்டர். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, 3 identical cubes of side 4 cm are joined end to end. Find the total surface area and lateral surface area of the new resulting cuboid. அப்ப என்னன்னா 4 இல்ல 3 கியூப் இருக்கு. இங்க பாருங்க, இத ஒரு கியூப்னு வச்சுக்கோங்க. இந்த கியூபுக்கு பக்க அளவுகள் எவ்வளவு இருக்குன்னா 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். கியூப்னா 4 பக்கமும் சேமா இருக்கும். ஆனா இது ஒரு 3D மாடல். என்ன இது வந்து என்னது? ஒரு கனசதுரம். இந்த கனசதுரம் இது மாதிரி எத்தனை இருக்கா? இது மாதிரி 3 கியூப் இருக்கு. சரியா? இது ஒரு கியூப், இது ஒரு கியூப். சோ இந்த 3 கியூபுக்குமே பாருங்க, இது 4 இருக்கும். இங்க இதுக்கு இந்த சைடு 4 இருக்கும். இந்த மூணாவது ஒண்ணுக்கு இந்த சைடு 4 இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இங்க அதேதான் 4. அப்ப இதை வந்து இது மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும்? ஒரு கன செவ்வகமா மாறிடும். சரியா? 3 கியூபை நீங்க இந்த மாதிரி சேர்த்து வச்சிட்டீங்கன்னா இது மூணையும் ஒட்டி வச்ச பிறகு இது என்ன மாதிரி மாறிடுது? கன செவ்வகமா மாறிடுது. இப்போ இந்த கன செவ்வகத்துக்கு என்ன கேக்குறாங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க. அப்ப இந்த கன செவ்வகமா மாறினதுக்கு அப்புறம் இந்த கன செவ்வகத்துக்கு நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, உயரம் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்கணும். புரியுதா? சோ நீளம்ங்கிறப்ப பாருங்க, இந்த இருக்கா 4 4 4. அப்ப இது மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது இது ஃபுல்லா சேர்த்தா நீளம். அப்ப 4 4 4னா மொத்தம் எவ்வளோ? 12 சென்டிமீட்டர் நீளம் வரும். அகலம்ங்கிறது இந்த இருக்குல்ல, இது மாற போறது இல்லை. இது எவ்வளவுதான்? 4 தான். சோ அகலம் வந்து 4 சென்டிமீட்டர் தான் இருக்க போகுது. அதே மாதிரி உயரமும் என்னதான் இருக்க போகுது? 4 சென்டிமீட்டர் தான் இருக்க போகுது. புரியுதா? அப்ப கனசதுரத்துல இருந்து கனசெவ்வகமா மாறும்போது ஒன்லி நீளம் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகலமோ உயரமோ மாறல. சோ லென்த் 12 சென்டிமீட்டர், பிரெத் 4 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 4 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? கியூபாய்டுக்கு கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 2 × LB + BH + LHன்னு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஓகேவா? இப்ப அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க பாருங்க. LBனா L × B. 12 × 4 எவ்வளோ? 48. அடுத்து BHனா 4 × 4 16. அடுத்தது LHனா 12 × 4 எவ்வளோ? 48. இப்ப இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 × 48 48 96. அடுத்தது 96 கூட ஒரு 16 ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? 112 வரும். சரியா? 112. அப்ப 2 × 112னா எவ்வளவு? 224. இதுதான் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரியா? அப்ப ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் 224 இருக்கு. சோ ஆப்ஷன் பி நம்ம ஆன்சரா போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம அடுத்தது என்னது? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். வளைபரப்பு கண்டுபிடிச்சாகணும். வளைபரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து என்ன தெரியுமா வரும்? 2 × L + B × H. 2 × L + B × H. பாருங்க, 2 × L + B னா 12 + 4 எவ்வளோ? 16. அடுத்த ஹைட் எவ்வளோ? ஒரு 4. அப்ப 16 4 64. 64 × 2 எவ்வளோ? 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 224, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 128. சோ ஆப்ஷன் பி 224 128. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூபாய்டு கன செவ்வகத்துக்கு மொத்த புறப்பரப்பளவு வந்து 2 × LB + BH + LH. அதே மாதிரி வளைபரப்பு வந்து 2 × L + B × H. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாருங்க, 7 மதிப்புகளின் சராசரி 81. அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது மற்ற மதிப்புகளின் சராசரி 78 அமைகிறது எனில் நீக்கப்பட்ட மதிப்பு. டைரக்டாவே நான் எழுதுறேன். 7 மதிப்புகளின் சராசரி 81. அப்ப 7 மதிப்புகளின் சராசரி 81னா அந்த 7 மதிப்புகளின் கூடுதல் என்னவா இருக்கும்? 81 × 7. இதான் 7 மதிப்புகளின் கூடுதல். இதுல இருந்து ஒரு நம்பரை நான் வெளியே எடுக்கிறேன். சோ -x. வெளியே எடுத்துட்டேன்னா இப்ப 7 நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை தூக்கியாச்சு. அப்ப எத்தனை நம்பர் தான் இருக்கும்? 6 நம்பர் தான் இருக்கும். அப்ப இதுக்கு சராசரி பாக்குறதுக்கு இதை 6ஆல் அடிக்கிறோம். இந்த சராசரி தான் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 78 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
புரியுதா? 7 நம்பர்ஸோட ஆவரேஜ் 81. அப்ப 7 into 81 போடும்போது 7 நம்பர்ஸோட டோட்டல் கிடைக்கும். அதுல இருந்து ஒரு நம்பரை நான் வெளியே எடுக்கிறேன். அப்ப -x. அந்த வெளியே எடுக்கிற நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. அது எக்ஸ்னு வச்சிருக்கேன். அப்ப எக்ஸை வெளியே தூக்கிட்டு அப்ப 7 நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் வெளியே போயிடுச்சு. மிச்சம் 6 நம்பர் தான் இருக்கும். இந்த 6 நம்பருக்கு ஆவரேஜ் பாக்குறதுக்காக அது 6ஆல் அடிக்கணும். அப்படி கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் தான் எவ்வளோ? 78. இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த 6 அங்க போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 81 into 7 நம்ம என்ன வரும்? 7 8 are 56. 567 minus x. இந்த 6 அங்க போயிடுச்சுன்னா 78 into 6 எவ்வளோ? 468. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் எக்ஸை நான் ரைட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்ப இந்த பக்கம் இப்படி வந்துருமா? இப்ப அடுத்தது என்ன இருக்குன்னா இந்த பக்கம் 567 இருக்கு. 468 லெஃப்ட் சைடு வந்துடும். அப்ப 567ல இருந்து 468 மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 99. அப்ப x ஈக்குவல் டு 99னா அந்த வெளியே எடுத்த அந்த மதிப்பு வந்து எவ்வளோ? 99. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி. கீழே பாருங்க. குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நபர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஒரு கடிதத்திற்கான செலவு ரூபாய் 2 மற்றும் 8 நிலைகள் வரை கடிதங்கள் அனுப்புவதற்கு ஆகும் மொத்த செலவு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது இந்த கொஸ்டின் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் குமார் எடுத்துக்கோங்க. குமார் வந்து என்ன பண்றாரு? அவரோட 4 ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறாரு. அப்ப சரி, அப்ப குமார் மொத்தம் எத்தனை லெட்டர் எழுதியிருப்பாரு? 4 லெட்டர் எழுதியிருப்பாரு. புரியுதா? குமார் மட்டும் எத்தனை லெட்டர் எழுதியிருக்காரு? 4 லெட்டர் எழுதி 4 ஃப்ரெண்டு கொடுத்துட்டாரு. அந்த லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா, நான் பண்ண மாதிரியே நீங்க 4 பேரும் ஆளுக்கு 4 லெட்டர் எழுதி உங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்றாரு. சரியா? அப்ப இதுல என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குமாரால 4 லெட்டர் எழுதப்பட்டுச்சு. இப்ப குமார் 4 பேருக்கு கொடுத்துட்டாரா? இப்ப அடுத்து என்ன நடக்கும்? இந்த 4 பேரும் ஆளுக்கு 4 லெட்டர் எழுதுவாங்களா? அப்ப ஆக மொத்தம் எத்தனை லெட்டர் வரும்? 16 லெட்டர் வரும். புரியுதா? 4 லெட்டர் குமார் எழுதுனது. அடுத்து இந்த 16 லெட்டர் குமார் 4 பேருக்கு கொடுத்தாருல, அவங்க ஆளுக்கு 4 எழுதாங்க. ஸோ 4 into 4 60. இப்போ இந்த 16 லெட்டரும் குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4 பேர் இருக்கிறாங்களா, அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 16 பேருக்கு போய் சேர்ந்திருக்கும். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த 16 பேரும் ஆளுக்கு 4 லெட்டர் எழுதுவாங்களா? அப்போ அடுத்தது இந்த 16 பேர் எத்தனை லெட்டர் எழுதியிருப்பாங்க? 64 லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஸோ இது என்ன பேட்டர்ன்ல போகுது அப்படின்னா, 4 அடுத்து இன்டு 4 ஒரு 16, இன்டு 4 ஒரு 64, அடுத்து என்ன வரும்? இன்டு 4. 64 into 4னா நமக்கு எவ்வளோ? 256. இப்படியே போயிட்டு இருக்கு. இப்படியே எத்தனை டைம்ஸ் போகணுமா? 8 தடவை போகணுமா? 1 2 3 4 அடுத்து 5 6 7 8 தடவை போகணும். ஓகேவா? இப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் நம்ம எத்தனை லெட்டர் எழுதுனாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாருங்க, 4 plus 16 plus 64 plus அப்படியே எத்தனை? 8 டேர்ம்ஸ். ஓகேவா? 8 டேர்ம்ஸ் வரைக்கும் இதை நம்ம கொண்டு போகணும். 8 டேர்ம்ஸ் வரைக்கும் இதை நம்ம கொண்டு போயிட்டு டோட்டலா எத்தனை லெட்டர்னு கண்டுபிடிக்கணும். ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு 2 ரூபாய் அப்படின்னா அப்ப 8 லெட்டர் எழுதுறதுக்கு எவ்வளவுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஆக்சுவலா இது பாக்குறதுக்கு இது எப்படி இருக்குன்னா, பெருக்கு தொடர் வரிசையில இருக்கு. சரியா? இது ஜிபி. பாருங்க, ஜிபியோட முதல் உறுப்பு என்ன இருக்கு? 4. 6ங்கிறது அந்த காமன் ரேஷியோ. எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டே போறோம்? 4ஆல. பாருங்க, அடுத்தடுத்த உறுப்பு வந்து 4ஆல பெருக்கல் பண்ணிட்டே போறோமா? அப்ப R ஈக்குவல் டு 4, N ஈக்குவல் டு எவ்வளோ? 8. இது மாதிரி 8 தடவை செய்யணுமா? அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இதை டோட்டல் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? a into r power n minus 1 divided by r minus 1. r power n minus 1 divided by r minus 1. இதுதான் sn sum of n terms கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதோட டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? அப்ப நமக்கு 8 டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப ஏக்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? 4 போடலாம். r வந்து 4 தானே. அப்ப 4 பவர் n 4 பவர் 8 மைனஸ் 1 டிவைடட் பை எவ்வளோ? r மைனஸ் 1. அப்ப எவ்வளவு வரும்? 3 கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா, 4 பவர் 8 என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். சரியா? 4 பவர் 8னா 4 8 தடவை பெருக்கணும். 4 பவர் 8னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல 4 பவர் 8 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 65,536 வரும். மைனஸ் 1 டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதுல இருந்து 1 கழிச்சுக்கலாமா? அப்ப நமக்கு என்ன வரும்? 4 இதுல இருந்து 65,536ல இருந்து 1 கழிக்கும் போது 65,535 வரும். ஓகேவா? 65,535. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 4 into 65,535 by 3. இப்போ 3ஆல நான் இங்க அடி கொடுத்தோம்னா 2 3s are 6, 1 3s are 3, பேலன்ஸ் 2. அப்போ 25, 8 3s are 24, பேலன்ஸ் 1, 4 3s are 12, 5 3s are 50. சரியா? எப்படி கிடைச்சிருக்கு? 4 into 21845 கிடைக்கும். இப்போ 4 into 21845னா நமக்கு மொத்தம் எவ்வளவு வருது? 87,380 கிடைக்கும் பெருக்கணும்னா. ஸோ அப்ப இதுதான் அவங்க எழுதுன டோட்டல். இந்த மாதிரி 8 தடவை பண்ணும்போது மொத்தம் எத்தனை லெட்டர் எழுதியிருப்பாங்க? 87,380 லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஒரு லெட்டருக்கு 2 ரூபாய்னா மொத்தம் எவ்வளவு செலவாயிருக்கும்?
அது பார்க்கறதுக்கு இன்ட்டு 2 போட்டா போதும். சரியா? இது இன்ட்டு 2 போடும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 1,74,760 ரூபாய் மொத்தமா உங்களுக்கு செலவாயிருக்க போகுது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ இது நார்மல் பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ பெருக்கு தொடருக்கான ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ சம் ஆஃப் n டர்ம்ஸ் ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். a இன்டூ r பவர் n மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கிறேன். அதில் அப்படியே நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது மொத்தம் எத்தனை லெட்டர்னு கிடைக்கும். எத்தனை லெட்டர் எழுதுனாங்கன்னு கேட்டா 87,380. ஆனா ஒரு லெட்டருக்கு 2 ரூபாய் அப்படிங்கிறப்ப மொத்தம் எவ்வளவு காசு செலவு பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப லெட்டருக்காக செலவு பண்ணப்பட்ட காசு 1,76,760 ரூபாய். புரியுதா? ஓகே, அடுத்த கேள்வி. இல்ல பாருங்க, மேஜர் இஸ் ரிலேட்டட் டு லெப்டினன்ட் இந்த சேம் வே ஸ்குவாட்ரன் லீடர் இஸ் ரிலேட்டட் டு என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆக்சுவலா என்னன்னா மேஜருங்கிறது லெப்டினன்ட்டுக்கு கீழே உள்ள பதவி தான் என்னது மேஜர். அதே மாதிரி ஸ்குவாட்ரன் லீடர் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கும், ஃபிளையிங் ஆபீசருக்கு கீழே உள்ள பதவி தான் ஸ்குவாட்ரன் லீடர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஃபிளையிங் ஆபீசர். இது ரீசனிங் கொஸ்டின் தான். அடுத்தது ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரோஹன் வாக்ஸ் a distance of 3 கிலோமீட்டர் டுவார்ட்ஸ் நார்த். ஓகேங்களா, நார்த்னா மேல பார்க்க போடணும். நார்த் பார்க்க ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அடுத்து வந்து லெஃப்ட் திரும்புறாரு. சரியா, லெஃப்ட் திரும்பி ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. he again turns to his left walks 3 கிலோமீட்டர். மறுபடியும் லெஃப்ட் திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஓகே, at this point turn to his left, மறுபடியும் லெஃப்ட் and walks 3 கிலோமீட்டர். மறுபடியும் 3 கிலோமீட்டர் லெஃப்ட்ங்கிறப்போ இங்க வந்துடும். சரியா, 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் இஸ் ஹி ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இப்ப எத்தனை இப்ப இருக்கிறது இது பிரசன்ட் பாயிண்ட். அப்போ இப்ப இருக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ நமக்கு இந்த இடம் தெரியும். இந்த இடம் எவ்வளோ 2 கிலோமீட்டர். இது மொத்தம் 3 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் எவ்வளவு இருக்கும், 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1 கிலோமீட்டர். சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, கிரீன் மீன்ஸ் ப்ளூ, ப்ளூ மீன்ஸ் ப்ரான். சாரி, ப்ளூ மீன்ஸ் ப்ரான். கொஸ்டினுக்கு ஏதோ மிஸ் ஆகுது. ப்ரான் மீன்ஸ் ஃபிஷ், ஃபிஷ் மீன்ஸ் ரோடு, ரோடு மீன்ஸ் ஸ்கூல், ஸ்கூல் மீன்ஸ் பஸ். வேர் டு த சில்ட்ரன் கோஸ் ஃபார் எஜுகேஷன். கொஸ்டின்ல ஏதோ சின்ன மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கு. கிரீன் மீன்ஸ் ப்ளூ, ப்ளூ மீன்ஸ் ப்ரான், ப்ரான் மீன்ஸ் ஃபிஷ் நினைக்கிறேன். ஓகே, இது எப்படி வரணும்னா கிரீன் மீன்ஸ் ப்ளூ. ஓகேவா, அடுத்த ப்ளூ மீன்ஸ் ப்ரான் இருக்கா. அடுத்த இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இதோட முடிஞ்சதுக்கு அப்புறம் எகெயின் வந்து ப்ரான் மீன்ஸ் ஃபிஷ்னு வந்திருக்கணும். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வேர் டு சில்ட்ரன் கோஸ் ஃபார் எஜுகேஷன். படிக்கிறதுக்காக சில்ட்ரன்ஸ் வந்து எங்க போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. சரியா, ஆனா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கூல் மீன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, பஸ். அப்ப நமக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் ஸ்கூல் தான். ஆனா ஸ்கூலோட மீனிங் என்ன, பஸ் இருக்கிறதுனால ஆன்சர் நம்ம என்ன போடுறோம், பஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பஸ். நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, எம் இஸ் மேரிட் டு எஸ். ஓகேங்களா, எம் வந்து எஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப எம்மும் எஸ்ஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அடுத்த பி இஸ் பிரதர் ஆஃப் ஹெச். அது அப்படி இப்ப நம்ம போட முடியாது, கனெக்ஷன் இல்லை. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கனெக்ஷன் இல்லை. அடுத்து பாருங்க, எஸ் இஸ் மதர் ஆஃப் எல். எஸ் வந்து மதர் ஆஃப் எல். அப்ப எஸ் வந்து ஒரு லேடி, அப்ப எம் வந்து ஒரு மேன், ஜென்ஸ். ஓகேங்களா, அப்போ எஸ் இஸ் மதர் ஆஃப் எல். ஓகே, எஸ் போட்டாச்சு. அடுத்து பாருங்க, எல் ஹூ இஸ் பிரதர் ஆஃப் ஹெச். இந்த எல் இருக்கிறாருல, எல் வந்து ஹெச்சோட பிரதரா. ஓகே, அதையும் போட்டாச்சு. இப்போ இங்க பாருங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு பி இஸ் அ பிரதர் ஆஃப் ஹெச். ஸோ பியும் ஹெச்சோட பிரதர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஹவ் இஸ் ஹெச் ரிலேட்டட் டு எம். அப்ப ஹெச் வந்து எம்முக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த ஹெச்ங்கிறவருக்கு நமக்கு ஆக்சுவலா ஜெண்டர் தெரியாது, இவர் மேலா ஃபீமேலானே நமக்கு தெரியாது. ஆனா இவர் வந்து இந்த எம்முக்கு என்ன ரிலேஷன் கேட்கறாங்க. ஒன்னு பையனா இருக்க முடியும் அல்லது பொண்ணா இருக்க முடியும். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆனா பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்ல முடியாது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பண்ணும், cannot be determined. நம்மளால ஆன்சர் கரெக்டா கொடுக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது. அடுத்தது ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த 5th டே ஆஃப் த மந்த், ஏதோ ஒரு மாசத்துல கரெக்டா 5ஆம் தேதி வந்து என்னன்னு வந்துருச்சான், வெனஸ்டேன்னு வந்துருச்சான். ஓகேங்களா, இஃப் த 5th டே ஆஃப் த மந்த் இஸ் வெனஸ்டே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் பி த 2nd டே ஆஃப்டர் த 20th டே ஆஃப் தட் மந்த். அப்ப அதே மாசத்துல 20ஆம் தேதிக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு என்ன கிழமை வரும்னு சொல்லி. அப்ப 20ஆம் தேதிக்கு அடுத்த 2 நாள் கழிச்சுன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, 22ஆம் தேதி என்ன கிழமைன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இதுதான் அவங்க வந்து இன்டைரக்டா கேட்கறாங்களாம். புரியுதா, அதாவது 2nd டே ஆஃப்டர் த 20th டே ஆஃப் தட் மந்த். அப்ப அதே மாசத்துல 20ஆம் தேதிக்கு அடுத்தது 2 நாள் கழிச்சு என்ன கிழமை வரும்னு சொல்லி கேட்கறாங்கன்னா 22ஆம் தேதி என்ன கிழமைன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப 5ஆம் தேதி உங்களுக்கு வெனஸ்டே வருதுன்னா 22ஆம் தேதி என்ன கிழமை.
ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. 5ஆம் தேதி என்னது? வெனஸ்டே. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா மறுபடியும் அடுத்த வெனஸ்டே எப்போ வருங்கிறத நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த 5 கூட ஒரு 7 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 + 7 எவ்வளோ? 12. அப்போ அடுத்த வெனஸ்டே வந்து உங்களுக்கு 12th வரும். அதுக்கு அடுத்த வெனஸ்டே எப்போன்னா 12 + 7 19ஆம் தேதி வரும். ஸோ 19ஆம் தேதி மறுபடியும் என்ன வந்துடும்? வெனஸ்டே வந்துடும். நமக்கு தேவை என்ன? 22ஆம் தேதி. அப்போ 19ஆம் தேதி வெனஸ்டே அப்படின்னா 20ஆம் தேதி என்ன வரும்? தேர்ஸ்டே வரும். 21ஆம் தேதி ஃப்ரைடே. 22ஆம் தேதி அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துட போகுது? சாட்டர்டே வந்துட போகுது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சாட்டர்டே. இப்போ வாரத்துக்கு 7 நாளுங்கிறதுனால உங்களுக்கு 5ஆம் தேதி வெனஸ்டேனா அதுக்கு அடுத்த வெனஸ்டே பார்க்கறதுக்கு +7 பண்ணணும். நீங்க கேலண்டர்ல வேணா செக் பண்ணி பாருங்க. அப்படிதான் ஒரு நாளைக்கு இப்போ 1ஆம் தேதி உங்களுக்கு சாட்டர்டேன்னு இருக்குன்னா அடுத்த 1 + 7 8ஆம் தேதி சாட்டர்டே வரும். அடுத்த 8 + 7 15ஆம் தேதி சாட்டர்டே வரும். இது மாதிரி தான் நமக்கு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும் கேலண்டரை பொறுத்த வரைக்கும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a row of boys, Jeevan is 7th from the start. ஓகே, இதுல வந்து தமிழ்ல வந்து தப்பா இருக்கு. இதுல 17ன்னு இருக்கு. ஆக்சுவலா அது 7ன்னு வரணும். ஓகேங்களா? அண்ட் 11th from the end. ஜீவன் வந்து ஒரு ரோல ஸ்டார்ட்ல இருந்து 7வது இடத்துலயும் எண்ட்ல இருந்து 11வது இடத்துலயும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அதுல வந்து நமக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். இன் அதர் ரோ ஆஃப் பாய்ஸ் விகாஸ் இஸ் 10th from the start and 12th from the end. How many boys are there in both rows together? அப்ப மொத்தம் 2 ரோ இருக்கு. சரியா? நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை பேர் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஜீவனை வச்சு கொடுத்துருக்காங்க. ஜீவன் என்ன பண்றாரு? ஸ்டார்டிங்ல இருந்து 7வது இடத்துல லாஸ்ட்ல இருந்து 11வது இடமா அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லி கிடைச்சிரும். அப்போ 11 + 1 11 + 7 சாரி 11 + 7 18 -1 அப்போ மொத்தம் 17 பேர் இருக்கிறாங்க இதுல ஃபர்ஸ்ட் ரோல. இதே மாதிரி செகண்ட் ரோல பார்க்கும்போது செகண்ட் ரோ பாருங்க விகாஷ் வந்து எப்படி இருக்காரு? ஸ்டார்டிங்ல இருந்து 10th அண்ட் எண்ட்ல இருந்து 12th. அப்போ 10 + 12 -1 அப்போ 22 -1 எவ்வளோ? 21% இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல டோட்டலா 17 பேர், செகண்ட் ரோல 21 பேர், மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது 38 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 ரோலையும் சேர்த்து டோட்டல். சரியா? இது வந்து ஃபார்முலா. நமக்கு ஒரு பர்சன் வந்து ஒரு ரோல ஸ்டார்டிங்ல இருந்து இத்தனாவது பொசிஷன், எண்ட்ல இருந்து இந்த இத்தனாவது பொசிஷன் சொல்லி கொடுக்கும்போது 2 பொசிஷனே ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு அங்க இருக்கக்கூடிய டோட்டல் பர்சன் அந்த ரோல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சு. அதை வச்சு 2 ரோலையும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட். கீழே பாருங்க. பிளஸ் என்பது வகுத்தல், வகுத்தல் என்பது பெருக்கல், பெருக்கல் என்பது மைனஸ், மைனஸ் என்பது பிளஸ் எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எது சரியானது? இப்ப இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்தா தான் ஆன்சர் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 18 6 7 5 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் எல்லாத்துலயும் பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க மொதல் ஆப்ஷன் எடுத்து நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? ஆப்ஷன் ஏக்கு நான் ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வகுத்தல் இருக்கா? வகுத்தலுக்கு பதிலாக என்ன போடணும்? பெருக்கல் போடணும். அடுத்த பெருக்கல் இருக்கு. பெருக்கலுக்கு பதிலாக என்ன போடணும்? பெருக்கல்ங்கிறது மைனஸா. அடுத்த பிளஸ் இருக்கு. பிளஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? வகுத்தல் போட்டுக்கலாமா? அடுத்தது மைனஸ் இருக்கு. மைனஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாமா? பிளஸ் போட்டுக்கலாமா? இப்போ இதை நான் சால்வ் பண்ணலாமா வேணாமான்னு எப்படி நான் முடிவு பண்ணுவேன்னா இங்க வகுத்தல பாருங்க ஃபர்ஸ்ட். வகுத்தல்னா 7/5ன்னு இருக்கு. 7ல 5 போகவே போகாது. நான் எப்படி பார்த்தாலும் இதை நான் சால்வ் பண்ணும்போது பாயிண்ட்ல தான் வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? இப்போ செகண்ட் ஆப்ஷன் வாங்க. அதே மாதிரி 18 6 7 5 2. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மொதல் பெருக்கல் இருக்கா? பெருக்கல் என்பது எப்படி எழுதணும்? பெருக்கல் என்பது மைனஸ். அடுத்த பிளஸ் இருக்கு. பிளஸ் என்பது வகுத்தல். அப்ப இந்த இடத்துல பாருங்க 6/7 அடி போகாது. ஸோ அதனால பி ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நேரம் டைரக்டா சிக்கு போயிடலாம். 18 6 7 5 2. முதல்ல இருக்கு வகுத்தல். வகுத்தல் என்பது எப்படி எழுதணும்? பெருக்கல் போட்டுக்கலாம். வகுத்தல் என்பது பெருக்கலாம். அடுத்தது மைனஸ். மைனஸ் என்பது பிளஸ். ஓகே, இங்க பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்த பிளஸ். பிளஸ் என்பது என்னது? வகுத்தல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வகுத்தல் 7/5 இதுவும் அடி போகாது. ஸோ இப்போ சியும் ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கண்டிப்பா டி தான் ஆன்சரா இருக்கணும். சரியா? என்னாலும் செக் பண்ணி பார்த்துரும். பாருங்க 18 6 7 5 2. பிளஸ்ஸா? பிளஸ் என்பது என்னது? வகுத்தல். ஓகேவா? அடுத்தது வகுத்தல் என்பது பெருக்கல். ஓகேவா? அடுத்தது பெருக்கல் என்பது மைனஸ். அடுத்த மைனஸ் இங்க இருக்கா? மைனஸ் என்பது என்னது? பிளஸ். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க 18/6 அடி கொடுத்தா எவ்வளோ? 3 வரும். அப்புறம் 3 × 7 - 5 + 2ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்த பெருக்கல் பண்ணணும். அப்ப 7 3 எவ்வளோ? 21. அப்ப 21 - 5 + 2. சரியா? இப்ப நம்ம ஆட் பண்ணும்போது பாருங்க 21ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா எவ்வளோ? 23 - 5. 23ல 5 போச்சுன்னா எவ்வளோ? 18. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 18. அதான் கரெக்டா ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட்.
இதுல பாருங்க, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் டக் தட் குட் ஸ்விம் இன் த ஃபார்மேஷன்? 2 ducks in front of the duck, 2 ducks behind the duck, and a duck between and a duck between 2 ducks. அதாவது என்னன்னா, அவங்க சொன்ன மாதிரி வாத்துக்களை அரேஞ்ச் பண்ணுமா, அப்படி அமைக்கிறதுக்கு எனக்கு மொத்தம் குறைஞ்சது எத்தனை வாத்துக்கள் தேவைப்படும்? என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன்னா, ஒரு வாத்துக்கு முன்னாடி 2 வாத்து இருக்கணுமா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு டக் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த டக்குக்கு முன்னாடி 2 டக் இருக்கணும். சரியா? ஒரு டக்குக்கு முன்னாடி 2 டக் இருக்கணும். அதே மாதிரி ஒரு வாத்துக்கு பின்னாடி 2 டக் இருக்கணும். பாருங்க, இப்ப நீங்க வந்து இந்த 2வது டக்க, இந்த 3வது டக்க வச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டக்க வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி 2 இருக்கு. சோ நீங்க இதை வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி 2 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க, 2 வாத்துக்களுக்கு இடையில் ஒரு வாத்து. அப்ப 2 வாத்துக்கு நடுவுல ஒரு வாத்து இருக்கு. அப்ப எனக்கு மினிமம் 3 டக்கு இருந்தாதான் உங்க சொன்ன கண்டிஷன் வந்து எனக்கு பாசிபிள் ஆகும். இப்படி குறைஞ்சது 3 டக்கு வேணும். அப்பதான் எனக்கு இதுல பாருங்களேன், இந்த லாஸ்ட் டக் எடுக்கும்போது முன்னாடி 2 டக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டக் எடுக்கும்போது அதுக்கு பின்னாடி 2 டக்கு வந்துருச்சு. இதையும் லாஸ்ட் இதையும் எடுக்கும்போது அதுக்கு நடுவுல ஒரு டக்கு வந்துச்சு. அவங்க சொன்ன கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு குறைஞ்சது 3 வாத்து இருந்தாதான் அவங்க சொன்ன கண்டிஷன் மாதிரி எனக்கு அமைக்க முடியும். குறைந்ததுன்னு சொன்னதுனால 3. சரியா? ஓகே, அடுத்தது இதுல பாருங்க, Mangalam buys a water jug of capacity 3/4 by liter. If she buys another jug which is 2/3 times as large as the smaller jug, how many liters can the larger can hold? அதாவது என்னன்னா, மங்களம் வந்து ஒரு வாட்டர் ஜக் வாங்குறாங்க. அது எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னா 3 4 பை 5 லிட்டர் பிடிக்குமா. இது மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கா, இதை நம்ம ஃபிராக்ஷனா மாத்திட்டோம்னா 3 5 11 19 பை 5 லிட்டர் பிடிக்குமா. சரியா? 19 பை 5 லிட்டர் பிடிக்குமா. இப்போ புதுசா இன்னொரு ஒரு இன்னொரு ஜக் வாங்குறாங்க. சரியா? இன்னொரு ஜக் வாங்குறாங்க. அது கொஞ்சம் பெரிய ஜக்கு. அந்த பெரிய ஜக்கு வந்து எப்படி இருக்கும்னா 2/3 டைம்ஸ் லார்ஜரா இருக்குமா, எதை விட, பழசை விட. அப்ப இதுல இருந்து 2/3 டைம்ஸ் லார்ஜர்னா 2/3 எப்படி எழுதிக்கலாம், 2 3s are 6, 8/3 டைம்ஸ் லார்ஜ். ஸோ இன்டூ 8/3 போட்டுக்க வேண்டியதான். புரியுதா? பழசு 19/5 லிட்டர் பிடிக்கும். புதுசா வாங்கினது அதை விட 8/3 மடங்கு பெருசு. அதனால இன்ட்டு 8/3 நம்ம போடும்போது எனக்கு புது ஜக்கோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி கிடைச்சிரும். பாருங்க, 19 × 8ன்னா எவ்வளவு, 80, ஒரு 72, 152. இங்க வந்து நமக்கு ஒரு 15 கிடைக்கும். அப்ப அடி கொடுத்தா எவ்வளோ, 15ஆல அடிச்சா 10 15s are 150. அப்ப 10 2/15 லிட்டர் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, இதோட முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு நிறைய கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வித்தியாசமான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் கேட்கும்போது எக்ஸாம்ஸ்ல நமக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.